ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் எலான் மாஸ்கினுடைய சொத்து பெறுமதி $1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை நெருங்கிவிட்டது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினை எலான் மஸ்க் அவர்கள் பங்கு சந்தைக்குள் கொண்டு வந்ததை தொடர்ந்தே இந்த நிலைமை தற்பொழுது உருவாகி இருக்கின்றது. இன்றைய இந்த காணொளியில் எலான் மஸ்கினுடைய இந்த பணப்பெறுமதியினை இலங்கை ரூபாய்க்கு மாற்றினால் இலங்கையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்ற ஒரு கற்பனையான ஒரு கணிப்பீட்டினைத்தான் இன்றைய இந்த பதிவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள்ள போவோம். தற்பொழுது இலங்கையினுடைய நாணய பெறுமதி, அதாவது அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கையினுடைய நாணய பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. ஆனாலும் இந்த கணிப்பீட்டுக்கு இலகுவாக அல்லது இந்த கணிப்பீட்டுக்காக இலங்கையினுடைய நாணய பெறுமதியினை ஒரு $320 அப்படி என்று வைத்துக் கொள்ளுவோம். அதாவது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதியினை ஒரு $320 என்று இந்த கணக்கீட்டுக்காக வைத்துக் கொள்வோம். அப்படி நாங்கள் வைத்துக்கொண்டால் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி இலங்கையினுடைய நாணய மதிப்பில் 320 டிரில்லியன் ரூபாயாக காணப்படும். இந்த 320 டிரில்லியன் என்பதை நாங்கள் எழுதினால் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது திரையில் பாருங்கள். 320ம் 12 தடவை நாங்கள் பூஜ்ஜியத்தினையும் இட்டால்தான் அது 320 டிரில்லியன் என்ற எண்ணிக்கையினை எங்களுக்கு தரும். உண்மையில் இவ்வாறான பெரிய எண்களை சாதாரணமாக மனிதர்களால் வாசித்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மூளை சிறிய எண்களுக்கே அதிகளவு பழக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பெரிய எண்களை வாசிப்பது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். எலான் மாஸ்கினுடைய $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்பது இலங்கையினுடைய ஒரு வருட உள்நாட்டு உற்பத்தியினை விட 12 மடங்கு அதிகமானதாக காணப்படுகின்றது. இலங்கையின் மொத்த ஜனத்தொகை தற்பொழுது அதிகரித்தாலும் கூட ஒரு கணக்கீட்டுக்காக இலங்கையினுடைய மொத்த ஜனத்தொகையினை ஒரு 22 மில்லியன் அப்படி என்று வைத்துக்கொண்டால் எலான் மஸ்கிடம் இருக்கின்ற $1 டிரில்லியன் அமெரிக்க டாலரினை இலங்கை ரூபாய்க்கு மாற்றி 320 டிரில்லியனாக இது மாற்றமடைந்த பிற்பாடு இலங்கையில் இருக்கின்ற மொத்த ஜனத்தொகைக்கு, அதாவது 22 மில்லியன் மக்களுக்கு, இந்த 22 மில்லியன் மக்கள் என்பது உண்மையில் இலங்கையில் இருக்கின்ற சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய இந்த 22 மில்லியன் மக்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 14.5 மில்லியன் ரூபாய்களை வழங்க முடியும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இதன் அடிப்படையில் ஒரு சாதாரண குடும்ப அலகுக்கு, அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு 4 பேர்களுடைய ஒரு குடும்ப அலகுக்கு 58 மில்லியன் ரூபாய்களை வழங்க முடியும் அப்படி என்று இந்த கணிப்பீடு சொல்கின்றது. உண்மையில் இதை கேட்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. இந்த 58 மில்லியன் ரூபாயினை இலங்கையினைச் சேர்ந்த ஒரு குடும்பம் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் 50 வருடங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் உழைத்தால்தான் இந்த 58 மில்லியனை அவர்களால் பெற முடியும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 50 வருடங்கள் அவர் தொடர்ச்சியாக உழைத்து அந்த பணத்தில் 1% செலவழிக்காமல் சேமித்து வைத்தால்தான் அவர்களால் 58 மில்லியனை உருவாக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. இதைவிட இன்னும் ஒரு கணிப்பீடு சொல்லப்படுகின்றது. கொழும்பு நகரின் மத்தியில் ஒரு ஆடம்பரமான சொகுசு வீட்டினை 100 மில்லியன் ரூபாய் அப்படி என்று வைத்துக்கொண்டால் இந்த 320 டிரில்லியன்களை வைத்துக்கொண்டு 3.2 மில்லியன் ஆடம்பர சொகுசு வீடுகளை கொழும்பின் மத்திய பகுதியில் வாங்க முடியும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இதைவிட இன்னும் ஒரு வேடிக்கையான கணக்கு சொல்லப்படுகின்றது. இந்த 320 டிரில்லியன் ரூபாய்களையும் இலங்கையின் ஆகப்பெரிய பெறுமதியாக இருக்கின்ற 5000 ரூபாய் தாள்களாக மாற்றினால் மொத்தமாக 64 பில்லியன் 5000 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இப்படி அச்சடிக்கப்பட்ட இந்த 64 பில்லியன் நோட்டுகளையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் கிட்டத்தட்ட 64,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதனை அடுக்க முடியும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் பூமியினுடைய மேற்பரப்பில் இந்த 5000 ரூபாய் நோட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்று அடுக்குகின்ற பொழுது இந்த நோட்டுகளினுடைய உயரம் பூமியை சுற்றி இருக்கின்ற வளிமண்டலத்தினை தாண்டி விண்வெளிக்குள் சென்றுவிடும். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய உயரமான கோபுரம் லோட்டஸ் டவர் என்று சொல்லப்படுகின்ற தாமரை கோபுரமாகும். இதன் உயரம் கிட்டத்தட்ட 350 மீட்டர் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இந்த 5000 ரூபாய் நோட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்று அடுக்குகின்ற பொழுது
11,000 லோட்டஸ் டவர்களுக்கு நிகரான உயரத்திற்கு இந்த 5,000 ரூபாய் நோட்டுகளை அடுக்க முடியும். இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இன்று பணம் என்பது ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியினை விட தனிநபர்களுடைய கைகளில் அதிகளவாக புரளுகின்ற தன்மையினை அவதானிக்க முடிகின்றது. அதேபோல ட்ரில்லியன் போன்ற பெரிய எண்களை சாதாரண மனிதர்களுடைய மூளைகள் அவ்வளவு இலகுவாக கிரகித்து விளங்கிக் கொள்வதற்கும் சிரமப்பட வேண்டியிருக்கின்றது. எலான் மாஸ்கினுடைய இந்த 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை ரூபாயாக மாற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த விளைவுகளை பற்றி அல்லது இந்த ஒப்புடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இப்படியொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.